Hello guys, welcome to my channel, Sai Relax. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தேதி நம்ம இந்தியா வந்து இந்த வருஷத்தான பட்ஜெட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்க ஹைலைட்ஸ் இங்கே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்கம் டேக்ஸை ரீமாடல் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு. 12 lakhs சம்பளம் வாங்குறதுக்கு டேக்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த வருஷத்தான நியூ டேக்ஸ் ப்ரொபோசல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அப் டு 4 lakhs 4 lakhs and 8 lakhs வந்து 5%ங்க. 8 to 12 lakhs வந்து 10%, 10 to 12 to 16 வந்து 50%ங்க. 16 to 20 lakhs வந்து 20%ங்க. 20 to 24 வந்து 25%ங்க. above 24 வந்து 30%. செகண்ட் ஹைலைட் வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுக்கு எக்ஸ்ட்ராவா பட்ஜெட் ஒதுக்கிருக்காங்க. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது அக்ரிகல்ச்சருக்காக புதுசாக ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் நான் மேலே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த ஸ்கீம் எதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அக்ரிகல்ச்சரில் எக்ஸ்ட்ராவா ரிசோர்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீமை ஆரம்பிச்சிருக்காங்க. கடன் தொகையை 5 கோடியிலிருந்து 10 கோடிக்கு மாற்றிருக்காங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட். ஏன் எம்எஸ்எம்இயோட அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னா சின்ன சின்ன கம்பெனி உருவாக்குறதுக்காக தான் இந்த அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் ஹைலைட் வந்து நம்ம ஃபினான்ஷியல் மினிஸ்டர் வந்து மொபைல் ஃபோன் மற்றும் சார்ஜருக்கு 50%க்கு கஸ்டம் டியூட்டியை குறைச்சிருக்காங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஹெல்த் கேருக்காக 140 crores வந்து ஒதுக்கியிருக்காங்க.